I'm டேய் ராம் I'm Ra I'm Ram. கிளம்பிட்டியாடா? I've I've completed my டேய், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேனா I've completed my UG. ஹலோ எத்தனை வாட்டரா கால் பண்ணுறது உனக்கு? இல்லை வேலை தான். நீ டியூ கட்டில் ரமேஷனை கால் பண்ணி கட்டிட்டு இருக்கான். அப்படியே என்ன வேலை உனக்கு? நல்லா கட்டியிருந்தா சரி விசா ரெடி ஆச்சா? அட்மின் ப்ராசஸில் இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் தான். இன்னும் 1 or 2 வீக்ஸில் அப்ரூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆன் த வே. நீ ஆஃபீஸில் தானே இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்தேன், சின்ன மீட். வரட்டுமா வேணாமா? உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், வா. வெய் பாரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் ஆஃபீஸில் தானே வெயிட் பண்ண சொன்னேன். இங்கே எதுக்கு வந்த? இதில் என்ன வேறு லேட்டுன்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், அது கூட பெர்மிஷன் கேட்கணுமா? சரி வா வா வா. How was today? ஸோ போரிங். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது லிவிங் ரூமில். எல்லோரும் கப்பலாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம போகிறோமா? சாரி, ஐ காட் அ பேர். நான் அவனுக்கு ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். யார் அவன்? அவன் தான்டா, அன்றைக்கி படத்து கூட போயிருந்தோன்னு சொன்னேன்ல, அசோக். சரி, ஏடிஎம் வந்து நிறுத்துறேன், கொஞ்சம் கேஷ் பண்ண. நீங்களும் திக்கி தான் பேசுங்களா சார்? இல்லை ராம், அப்படியே என்ன மாதிரி பேசுனீங்க? அசிங்கப்படுத்துறீங்களா? நீ ஏன் சோகமாக இருக்க? அதெல்லாம் இல்லை சார். இது கூட பேச யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுவீங்களா? இயற்கையின் மறு வடிவமே தனிமை. இயற்கையை ரசிக்காத மனிதனும் இல்லை, தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை. ஏதோ பெருசாக நடக்க போகுது சார். நமக்கு எதுவும் நல்லது நடக்கும்போது அப்படி தான் இருக்கும். நல்லதா? புதுசாக பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் இருந்தால் சரி சார். என்னால் யாருக்குமே யூஸ் இல்லை. நான் படித்தது வேஸ்ட்டு, வேலை தேடுறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி கேவலமான சாக்கடையில் பிறந்தா எல்லாம் பேசாத சார் போகணும். என்னையே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இல்லை 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 இல்லை, நான் தான் சார் வேஸ்ட்டு.
எனக்கு எப்படி நல்லது நடக்கும் சொல்லுங்களேன். ஒன்று சொல்லட்டுமா ராம்? உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த இந்த இயற்கை உங்ககிட்ட பிடிக்கும். ஏன்னா அதையும் மீறி உன்னால் வாழ முடியுமான்னு தெரிஞ்சுக்கத்தான் முதல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் உனக்கு பிடிச்சது போல திரும்ப வரும். எல்லாரும் இயல்பா சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னால ஏன் சார் இருக்க முடியல? உன் மேலே பழி போட்டு எதுவும் மாற போகிறதில்ல. ஆனா தப்பே என் மேல தானே. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். அறிவு இல்லை, வெக்கம் இல்லை, மானம் இல்லை, முட்டாள் சார் நான். என்ன எல்லாரும் லூசும்பாங்க. கடைசியில் அதான் உண்மை போல இருக்கு. நீ ஏன் எல்லா பழியும் ஏற்றுக்கிற? இதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை. பொய்யான வாழ்க்கை வாழ்கிற போல சார். கடைசி வரைக்கும் தான் நிலமா போல இருக்கு. ஒரு நாள் எல்லாம் மாறும் ராம். சரி, என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றேன். நம்ம இன்னொரு நாள் பார்த்து பேசலாம், ஓகேவா? ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம்ல, அதான். மாடலிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவன் மேல் மாடலா ரீசெண்டா ஒரு ஆட்ல கூட நடிச்சிருக்கான். சரி பேசாம வா. ச்சே, உன் கூட வரலன்னா அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பார்ட்டிக்கு போயிருப்பேன். லைட்டர் எங்க இருக்கு? எதுக்கு? காருக்குள்ள சிகரெட் அடிக்காத. ஓ, நீ மட்டும் ஸ்மோக் பண்ணுவ காருக்குள்ள? அப்போ இங்க எங்கேயாவது நிறுத்து. ஏய், உனக்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. சொல்றது மட்டும் செய். எதுக்கு தூக்கி போட்ட? நான் சொல்றது கேட்காம சிகரெட் அடிக்கிற. பிடிக்கலன்னு வையன், இப்பவே கார் விட்டு இறக்கிடு. எனக்கும் ஃப்ரீடம் இருக்கு, உனக்கு அது புரியுதா? இந்த ஃப்ரீடம் மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது. பொண்ணுங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஜஸ்ட் லவ்வர், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவலா பாரு, மயிர் மாதிரி பேசாத. எல்லாருக்கும் ஃப்ரீடம் வேணும், எல்லாம் நிறைய கேட்டாச்சுடி. இருந்தாலும் நீ சிகரெட் பிடிக்க கூடாதுடி. எனக்கு நீ இப்படி தாண்டி இருக்கணும். டியா? ஆமாண்டி. இப்போ நீ என்ன பண்ணுற? நான் வேலை தேடிட்டு இருக்கேன் சார். எதுவும் கிடைச்சிதா? இல்லை, நானும் பல கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். Yes, Ram. Tell me about yourself. Ram, sir. Take your time. I've completed my UG. Ram. No. Better luck next time. நான் அட்டெண்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன், எனக்கு கிடைக்கல. HR will get back to you. You may leave now. இல்லை சாரி சார், நான் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணேன். ஏன் என்ன செலக்ட் பண்ணல தெரிஞ்சுக்கலாமா? See, Ram, there are two problems with you, man. One is you doesn't have the basic skill to match this job. And also, முக்கியமாக உன்னால் பேசவே உனக்கு வரல. And how this suits to a reputed company. You have to understand this. I'm very sorry. You may go now. சார் சாரி சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. சாரி சார், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். Ram, it's okay. Not a problem. You may leave now. சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு சான்ஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ஒரு சான்ஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் சார், ப்ளீஸ் சார். லூசு. ஒரு பைத்தியக்காரன் லூசுன்ட்டு போகிறான். பாவம் விடு ராம். கடவுளுக்கு கூட கண் இல்லைல்ல. எனக்கு கஷ்டம் வரும்போது நீ உதவி பண்ணா நீ கடவுள்.
எனக்கு எந்த கடவுளும் உதவி பண்ணதில்லை. அப்போ கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். எந்த கடவுள்? சரி, வந்ததுலேருந்தே நமக்குள்ள சண்டை தான். இப்பெல்லாம் நீ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற. எனக்கு ஃபாரின் போகிறக்கு விசா அப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் போகிறேன். சாரி, எனக்கு சரியா கேட்கல. நெக்ஸ்ட் இயர் போறியா? நெக்ஸ்ட் மந்த்து வர 10th ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு மாடலிங் சான்ஸ் கிடைச்சிருக்கு. சாரி, எனக்கு சரியாக கேட்கல. எதில்? மாடலிங்டா. உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா? ஏதோ 100 பேர் முன்ன ட்ரெஸ்ஸு போட்டிங்களா போடலையானே தெரியாத மாதிரி நடந்து வந்து திரும்பி திரும்பி காட்டுவீங்களே, அதுவா? உன்ன மாதிரி எவனோ ஒருத்தக்கிட்ட நான் போய் வேலை பார்க்கல. அதான் நானும் சொன்னேன். தெரிஞ்சவன் தெரியாதவன் கிட்டலாம் தெரிஞ்ச மாதிரியே தொட்டு தொட்டு பேசுவீங்களே, கேட்டால் மேனர்ஸும் மயிருன்னு எக்ஸ்பிளனேஷன் வேறு கொடுப்பீங்க. அந்த வேலை தானே மாடலிங்க. யூஎஸ்ஏ போய் வேலை செய்யறதுல ஒரு கோலாடா. அது என் கனவுடி. அதை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. உன்னோட கிளாமர் நியூஸை விட என்னோட இதுவே ஹாப்பியான நியூஸ் தான். எனக்கு உன்னை விட அந்த ஆன்சைட் தான் முக்கியம். சோ என்ன சோ? மது, உன்னால 4 வருஷம் வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. ஆர் எல்ஸ் டூ யுவர் ஷிட் ஜாப் அண்ட் கோ. நான் என்ன லூசா இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பிராக்டிகலா நீ யோசிக்கிறியாடா? என்ன மயிர் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை போகவே வேணாம்னு யாரும் இப்ப சொல்ல சக்தி. நம்ம லைஃப் பத்தி ஏதாவது கொஞ்சம் யோசிச்சியா நீ? உன் கனவு உனக்கு எப்படி இருக்கணும் அதை பத்தி மட்டும்தான் உனக்கு நினைப்பு. இவன் என்ன பண்ணுவா, இவன் என்ன நினைப்பா, அதை பத்தி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கா நீ? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கணும், உனக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடந்துக்கணும். எனக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. ஆனா நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அதை பத்தி கேட்டா இப்படி எடுத்து பேசிட்டு இருப்ப. ஏன் நீ இப்படி பிஹேவ் பண்ற? எனக்கு இந்த இடத்த பார்த்தா பழைய ஞாபகம்லாம் வருது. எல்லாமே வெறும் நினைவுகள் தான். அவங்க நம்ம விட்டு போனோம். ராம், அவளே தான். அவளா? அவதான். ராம், எனக்கு கடைசி ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஏன் கடைசியா? இல்லை, பண்ணுவியா? சொல்லு. இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் போகிறேன். ஏன் முகமாக இருக்குது? இங்கதான் சார் இருந்தா, இங்கதான் சார் இருந்தா. எங்க போனான்னு தெரியல சார். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா சார்? என்ன பண்றதுன்னு தெரியல சார். செத்தரலாம் போட்டுருக்கு. டேய், நாமெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து தாண்டா ஆகணும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே வாழ்றாங்க, சில பேர் அழுதுகிட்டே வாழ்றாங்க.
நான் சிரிக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல். சரி விடு, இழந்திராம். துன்பத்தை பார்த்து சிரிக்க கற்றுக்கோ. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இழந்திராம். சார் நீ யாரு சைக்கோ என்னை பற்றி கேட்குறதுக்கு? நான் அப்படி தாண்டி இருப்பேன். டென்ஷன் ஆக்குறாளே, டென்ஷன் ஏற்றுறாளே. ஒரு நிமிஷம் வெளியே வாயேன். ஏன்? ஒரு நிமிஷம் வெளியே வாயேன். மாடல் இங்கேருந்து வீட்டுக்கு ரேம்ப் வாக் பண்ணிப்போம். ஹே சக்தி, இப்போ நான் காரை நிறுத்தி திரும்ப போய் உன்னை கூப்பிட்டு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? ஏண்டி உன் பேச்ச கேட்கணும்? நான் வேணும்னா கிளம்பட்டுமா? ஒருவேளை உனக்கு எல்லாமே நல்லதாக அமைஞ்சிருந்தா, உங்ககிட்ட காசு இருந்திருந்தா, நீ நல்லா படிச்சிருப்ப, நீ நல்லா பேசியிருந்தா, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிருப்ப. வாழ்க்கையே ஒரு போர் தான். இதில் ஜெயிக்கிறமோ தோக்குறமோ முக்கியம் இல்லை, முயற்சி பண்ணமான்னு தான் முக்கியம். சார் ஒரு நிமிஷம். ஹலோ, எஸ் மேம். என்னடா பண்ற? நீ எங்க போன? ஏண்டி நீ ஒருத்தனோட பார்ட்டிக்கு போவ, இன்னொருத்தனோட மூவிக்கு போவ, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நான் என்ன லூசு? எஸ் மேம். இல்லை சொல்லுங்க, நான் தான் ராம். ஏய் போனவேடி. ஓகே ஓகே. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த இந்த இயற்கை உங்ககிட்ட இருந்து பிடிக்கும்.